ஹோலி பைட்ஸ். ஹோலி பைட்ஸில் இன்றைக்கி ஒரு முக்கியமான துணுக்கு, இன்றைக்கி வாழ்க்கையில் நமக்கு தேவைப்படுற ஒரு துணுக்கு. சில நேரத்தில் நம்ம ரொம்ப டிஜெக்டடாக இருப்போம். அதாவது நம்ம ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்டுருவோம். ரொம்ப வெறுப்பான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். நம்மளை நிறைய பேர் வெறுப்பாங்க. நம்ம தொடர்றதெல்லாம் தொடங்காமல் போகும். அந்த மாதிரி பல காரியங்கள் நமக்கு ஏற்படும். இது நம்ம ஆண்டவர் பிள்ளைகளாக இருக்கோம். நம்மலாம் ஆண்டவர் கூடயே இருக்கோம். ஆண்டவருக்காக ஜெபிக்கிறோம், பூசைக்கு போகிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனாலும் ஏன் நடக்குது அப்படின்றத ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது 5 விஷயங்கள் இதில் சொல்லப்படுது. நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற திடீர் பிரிவுகள். அந்த திடீர் பிரிவு நம்ம சில பேர் ரொம்ப உயிர்க்குயிராக நேசிப்போம். ஆனால் அவங்க நம்மளை காரி துப்பி தூக்கி போட்டு போயினே இருப்பாங்க. இந்த பிரிவுகள் எதுக்கு நடக்குதுன்னா, நமக்கு பிற்காலத்தில் அவங்களால ஏற்படக்கூடிய சில துரோகங்கள்லேருந்து ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுறதா சொல்லப்படுது. ஆண்டவர் எது செஞ்சாலும் நம்மளோட நன்மைக்கு மட்டும்தான் செய்வார்ன்றது கடைசி இது அத்தாட்சி. அதே நேரம் கடைசி நேர தோல்வி. நம்ம சில விஷயங்களை ஆசைப்பட்டு ரொம்ப விருப்பப்பட்டு செய்ய ஆரம்பிப்போம். ஆனால் அதில் தோல்வி அடைவோம். அதுக்கு காரணம் என்னென்னா, பிற்காலத்தில் அதன் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய சில கெடுதல்கள், சில வழிகள், அதை தடுக்கிறதுக்காக ஆண்டவர் அந்த தோல்வியை ஏற்படுத்துகிறாரு. அதே மாதிரி வாழ்க்கையில் சில வழிகள் நமக்கு ஏற்படும். சில விதமான சொல்ல முடியாத சில கஷ்டங்கள், துன்பங்கள் அந்த மாதிரி ஏற்படும் போது அது எதுக்குன்னாக்கா, ஏதோ ஒரு பெரிய சந்தோஷமான விஷயத்துக்கு ஆண்டவர் நம்மளை தயாராக்குறாருன்றது தான் அதுக்கு அர்த்தம். அந்த துன்பங்கள் இல்லைன்னா நம்ம அந்த இடத்துல கம்ஃபர்டபுளாக இருந்துட்டுருப்போம் இல்லையா. கம்ஃபர்ட் ஜோன் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் அந்த வழிகள் ஏற்படுறதா சொல்லப்படுது. தனிமை. நிறைய பேர் தலைமைகளில் நமக்கு வெற்றி இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கூட இருப்பாங்க. காசு இருக்கிற வரைக்கும் நம்ம கூட மக்கள் இருப்பாங்க. நமக்கு தோல்விகளோ, நம்ம ஒரு இயலாமையிலையோ போயிட்டோம்னாக்கா நம்மளை விட்டு சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க எல்லாருமே நம்மளை விட்டு போயிடுவாங்க. அந்த நேரத்தில் யார் நம்ம கூடவே இருப்பாங்கன்னா, ஆண்டவர் மட்டும்தான் நம்ம கூட இருப்பார். நம்மளை விட்டு போகவே மாட்டார். அந்த நிலைமையில் பார்த்திங்கனாக்கா, அந்த தனிமை நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆன்மா கூட நம்மளே பேசுறது, நம்ம ஆன்மா பேசுகிறத நம்ம கேட்குறது, ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்குறதுக்கு அந்த தனிமை உதவுறதா சொல்லப்படுது. அதே மாதிரி நிராகரிப்பு. நம்ம என்னென்னா கெஞ்சி சில பேர்கிட்ட உருவாடுவோம். என்னை விட்டு போயிடாதீங்க, தயவுசெய்து எனக்கு ஃப்ரெண்டாக இருங்க, எனக்கு சொந்தக்காரங்களாக இருங்க, அக்காவாக இருங்க, தம்பியாக இருங்கன்னு ஏதோ ஒன்று பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் அவங்க நம்மளை எட்டி இது தாய், தந்தை, பிள்ளைகள் எல்லாருக்குமே நடக்குது. அதை அவங்க நம்மளை எட்டி உதச்சிட்டு போகிறாங்கல்ல, அந்த மாதிரி எட்டி உதச்சிட்டு போகிறத நம்ம நன்றி சொல்லணும் ஆண்டவருக்கு. ஏன்னா அவங்களால நமக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பேக் ஸ்டெப்ஸ். அவங்க நம்மளை பற்றி பின்னாடி தவறாக பேசியிருப்பாங்க. நம்மளை பற்றி ஏதாவது ஒன்று தவறான சிந்தனைகள், தவறான கெடுதல்கள் செய்யக்கூடிய எண்ணத்தோடு இருந்திருப்பாங்க. அதை ஆண்டவர் அறிவார். நமக்கு தெரியாது, கடவுளுக்கு தெரியும். அதனால் கடவுள் நம்மளை அவங்கள விட்டு பிரித்து விடுவார். ஸோ இது எல்லாமே நமக்கு நன்மையான விஷயங்கள் தான். நமக்கு ஏற்படுற துன்பங்களுக்கு நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லி மகிழ்ச்சியாக வாழணும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும்.